இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கிறோம். சரியா? மடித்து போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கிறோம். அளவு ப்ளவுஸோட பேக் சைடு இந்த கம்கட்டு பகுதியை எடுத்துக்கிட்டு நல்லா இழுத்து வச்சு இந்த கார்னரில் ஒரு கம்கட்டை வச்சுக்கணும். இந்த பக்கம் நல்லா அப்படி இழுத்து வச்சு இந்த கம்கட்டு எங்கே இருக்கோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு துணியை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுத்துக்கிறோம். இது ப்ளவுஸு தைக்கிறதுக்கு உடம்புக்கு தேவையான பகுதி. இதில் தான் கையை எடுக்கிறோம். சரியா? இப்போ இந்த உடம்பு பகுதியை வந்து வெட்டிக்கிறோம். நம்ம இப்போ இதை ஒதுக்கிட்டு இந்த உடம்பு துணியை எடுத்து திருப்பி என்ன பண்ணுறோம், எடுத்து ரெண்டாக குறுக்க மடிக்கிறோம். ரெண்டாக குறுக்க சமமாக மடிச்சுட்டு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு போல் துணி ஸ்பேஸ் விட்டுட்டு கோடு போடுவோம். இப்போ இந்த கோட்லேருந்து ஹைட்டை வந்து அளந்துக்கிறோம். ஜாக்கெட்டோட இடது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இடது பக்கத்தில் ஷோல்டரையும் கீழே அந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதியை சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ரெண்டு துணியும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்து வச்சு நல்லா மார்க் இப்படி பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டை அளந்துட்டோம். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து வந்து மடித்து போடுறோம். திருப்பி இப்படி மடித்து போட்டுட்ருக்கோம். மடித்து போட்டது பிறகு இப்போ ப்ளவுஸோட உள்பக்கத்தை திருப்பிக்கிட்டு போட்டால் ரைட் சைடு வர பக்கத்தை தூக்கி ப்ளவுஸ் மேலே போடணும். திருப்பினாலே போட்டால் ரைட் சைடு வர பகுதி தான் வரும். இப்படி போட்டுட்டு அழகாக போட்டுட்டு ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி நல்லா இந்த ஜாக்கெட்டை வந்து அதில் போட்டுடணும். துணியில் போட்டுட்டு அழகாக இப்படி பண்ணிக்கணும். இப்படி இழுத்து முன்னாடிலாம் வைக்கக்கூடாது. இப்படி கொண்டாந்து வைக்கக்கூடாது. இப்படி கொண்டு போய் வைக்கக்கூடாது. இப்படிலாம் இழுக்கக்கூடாது. அழகாக வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியே படிமானமாக அழகாக போட்டுக்கணும். இப்போ இந்த தோள்பட்டையை வந்து சேர்த்து தைச்சிருக்கிறதுனால இங்கே ஸ்பேஸ் இல்லை. அந்த தோள்பட்டை தைக்கிறதுக்கு துணியை நம்ம விட்டுட்டு தான் இப்போ நம்ம அளவு எடுக்கிறோம். விட்டுட்டு இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியோட இந்த பகுதியை நம்ம அப்படியே குறிச்சிட்டு இது தைக்கிறதுக்கு, இது நறுக்கிறதுக்கு, இது வந்து கழுத்து நெக்கு பகுதி. ஆனால் தைக்கிறதுக்காக வெட்டுறதுக்காக இந்தாண்ட ஒரு மிதி அளவு தள்ளி இடம் விட்டுருப்போம். இப்போ இது நெக்கோட அளவு. அப்புறம் கட் பண்ணுறதுக்கு தனியாக மேலே தூக்கிக்கிறோம். இப்போ இதுதான் நெக்கோட டிசைன். ரவுண்ட் நெக்கு பக்கத்தில் வரைஞ்சிக்கலாம், இல்லை வரையாமல் கூட மேலே தூக்கி வெட்டிக்கலாம். அது உங்கள் சமர்த்து. வரைஞ்சா ஞாபகம் இருக்கும். இது அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த குறிச்சிக்கணும். அந்த துணி வெட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு தான் பரட்டி போடுறது. அந்த வெட்டின பகுதிக்கு நேராக மார்க் பண்ணிக்கணும். அங்கே வெட்டணும், கீழே 4 இன்ச்சு தையலுக்கு. அப்படியே கையை வச்சுட்டு இந்த துணி வெட்டின பகுதியில் குறிச்சிக்கணும். கீழே வந்து தையலுக்கு தச்சா இந்த அளவு இருக்கும், இந்த அளவு நறுக்கணும், இந்த அளவு இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட் பெல்ட் வந்து இந்த அளவு இருக்குது. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி குறிச்சிக்கணும் துணி வெட்டுறதுக்கு. ஏன் 1/2 இன்ச்சு இறக்கி குறிக்கிறோம் அப்படின்னா, தைக்கிறதுல ஒரு 4 இன்ச்சு போயிடும், சென்டர் டாட்டில் ஒரு 4 இன்ச்சு போயிடும். இப்போ குறிச்சிட்டு இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர்லேருந்து கம்கட்டுக்கு டானா சைஸில் கோடு போட்டுடணும். டானா சைஸில் கோடு போட்டுட்டு இங்கேருந்து இது 1.5 இன்ச்சு எல்லாருக்கும் காமன் தான். இது அப்படியே இப்படியே ஒரு நிலா மாதிரி, அரை வட்டம் மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டரில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே வந்து பெல்ட்டு கொடுக்கணும் இல்லையா, அந்த பெல்ட்டுக்குன்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா, அது என்ன அளவுன்னா சும்மா எட்ட ஒரு டாட் போட்டு இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஷோல்டருக்கும் நடுப்பற சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி லைட்டாக இப்படி எட்ட டாட் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க்கு. இப்போ இதை ஒரு கோடு போட்டு பாருங்களேன், அழகாக பெண்டு கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 2 பக்கமும் தைக்கிறதுக்கு கட் பண்ணிட்டோம்னா அளவு மாறாமல் இருக்கும். இப்போ முன்கழுத்தை வெட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வெட்டுறோம்.
அக்கிள்லேருந்து ஷோல்டருக்கு போகிறோம். இதை வெட்டிட்டு இதை வந்து இந்த ஷோல்டரை வந்து அர்காட் பண்ணிக்கிறோம். எதுக்கு அர்காட் பண்ணுறோம்? அளவு வந்து பேக் வந்து ஃப்ரண்டில் இறங்கக்கூடாது, ஃப்ரண்ட் வந்து மேலே ஏறிடக்கூடாது. அதனால் இங்கே அர்காட் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக தைச்சிடுவோம். அதனால இங்கே ஒரு அர்காட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி தட்டு அதில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த உள்வெட்டை வந்து நீங்கள் வந்து வெட்டி கொஞ்சம் லைட்டாக பார்த்து வெட்டணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வெட்ட தெரியலன்னா வெட்டாமல் தைச்சி பழகிட்டு அதுக்கப்புறமா வெட்டிக்கங்க. வெட்டுறதை பார்த்து வெட்டணும். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு நெக் என்ன பண்ணணும்னா இந்த கீழேருந்து இது நம்மளோட அளவு, இந்த அளவில் வச்சு அந்த நெக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத குறிச்சிக்கிறோம். இதுதான் ப்ளவுஸோட அளவு. இந்த அளவு ப்ளவுஸ்க்கு இதான் கழுத்து. இப்போ இந்த கழுத்துலேருந்து வெட்டுறதுக்கு துணி விட்டுருக்கேன். வெட்டுறதுக்கு துணி விட்டுட்டு அந்த ஏற்கனவே வெட்டின நெக்கோட அப்படியே இதை கொண்டு வந்து இப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு பானா ஷேப் கோடு போட்டிருக்கேன். இது வந்து பானைக்கு. இப்போ இதுலேருந்து அப்படியே கிராஸ்பாக கொண்டு வரணும். இந்த சைடும் கொஞ்சோண்டு அர்காட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா அடுத்தது டாட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம் டாட்டு. இங்கே கோடு போட்டிருக்கோம் சென்டரா. இந்த கோட்டுக்கு ஹைட் ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு அப்படியே சேர்த்து டாட் பிடிக்க வேண்டியது தான். ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு மார்க்கு, இங்கேருந்து இதுக்கும் சென்டராக இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். 3 இடமும் மார்க் பண்ணிட்டோமா? 3 இடமும் மார்க் பண்ணிவிட்டு 3 இடத்தையும் அர்காட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்துக்கு அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். மாறாமல் இருக்கும். மிஷினில் உட்காரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணுற இடத்துலையே உட்காந்து இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு மிஷினில் உட்காந்தோம்னா 20 நிமிஷத்தில் நான்லாம் தைச்சிருவேன். நீங்களாம் மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷத்தில் தைச்சிட்டு ஜாக்கெட் தைச்சிட்டு நீங்கள் எழுந்திரிச்சிடணும். அந்த அளவுக்கு வெளியிலேயே வேலையெல்லாம் பார்த்துக்கணும். இதையும் நம்ம அர்காட் பண்ணிட்டோம். இதை மட்டும் வெட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பெல்ட்டு வெட்டிக்கணும். அப்புறம் பட்டன் பட்டியை வெட்டி பட்டன் பட்டின்னு குறித்து வச்சுக்கணும். கழுத்துக்கு கிராஸ் பீஸை கிராஸாக வெட்டி குறித்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் வெட்டுற இடத்துலேயே கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது கடன்னு தைச்சிட்டு நீங்கள் எழுந்திரிச்சிடலாம். இப்போ இதில் வந்து பட்டன் பட்டிக்காக இதை நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. நான் வந்து கோடு போட்டிருக்கேன். 2 பீஸ் இதில் வந்து பட்டன் பட்டிக்கு இதில் வெட்டிக்கோங்க. இப்போ பெல்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை விட ஒரு 2 இன்ச்சு ஹைட்டு மட்டும் வச்சு வெட்டிக்கிட்டா கூட இருந்தால் பரவாயில்ல, மடித்து தைச்சிக்கலாம். குறைச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வருஷக்கணக்காக சொல்கிறது என்னென்னா அளவு ப்ளவுஸில் உள்ள பெல்ட்டை விட ஹைட்டு மட்டும் 2 இன்ச்சு இறக்கிக்கணும். இல்லை 2 இன்ச்சு இப்போ இருக்குது, நான் வச்சுருக்கேன். உள்ள அளவுலாம் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதுதான். இதில் ஒரு ரொம்ப ஈஸியான வேலை. இது ஈஸியான மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறது. குழப்பிட்டுலாம் இருக்காதிங்க. பெல்ட்டு வெட்ட அளவு தெரியல, அளந்து பெல்ட்டை அளந்து குறிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அது ஏன் கஷ்டப்பட வேணாம். அழகாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, அளவு பெல்ட்டை தூக்கி போட்டு 2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு அந்த பெல்ட்டை அப்படியே குறிச்சிக்கிட்டு அழகாக கட் பண்ணிட்டீங்கன்னா பெல்ட்டு ரெடி. இதை வச்சு ஒரு மெயின் பெல்ட் இதில் ஃபஸ்ட்டு வெட்டிட்டிங்கன்னா அடுத்தது அடிஷ்னல் பெல்ட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்னா இந்த முன் போர்ஷன் மாறிடக்கூடாது, முன் போர்ஷன் சைடுக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு அர்காட் பண்ணி பழகிக்கங்க. இது எப்போதுமே ஜாக்கெட் தைக்கும் போது பட்டன் பட்டி சைடு இது வரும். அப்படிங்கிறதுனால ஒரு அர்காட் பண்ணி இதை தூக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையை வந்து 4ஆக மடித்து கையை போட்டுக்கிறோம். என்ன மாடல் கை வேணுமோ 4ஆக மடித்து கையை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் கட்டி விட்டுட்டு அளவு ப்ளவுஸை தூக்கி போட்டுக்கிறோம். இப்போ கையை வந்து மடித்து தைக்கிறதுக்கு குறிச்சிட்டேன். கையை கொஞ்சம் நீட்டாக வைக்கலாமா? இப்போ இந்த கை கட்டையாக இருக்குது, நம்ம கொஞ்சம் நீட்டு வைக்கிறோம். நீட்டு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ளவுஸில் வந்து 5 இன்ச்சு இருக்குது. இது வந்து இப்போ நார்மல் ஸ்லீவ் எல்லோரும் போடுறது. இப்போ நார்மலாக முழங்கை வரைக்கும்னா எல்லாருக்குமே 10 இன்ச்சு வரும். 10 இன்ச்சு கை வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து நறுக்கலாம். அப்போ 10ங்கிறது நீட்டாக இருக்கும். அதனால் இந்த ப்ளவுஸை 10 இன்ச்சு வச்சு நறுக்கியிருக்கேன், வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து இதுக்கு இந்த கம்கட்டுக்கு
அளவு ப்ளவுஸ் வச்சு கை எடுத்தோம்னா அந்த கையை வச்சே இந்த சைடு அளவு நம்ம அளந்துக்கலாம். கையோட சைடு அளவு இந்த சைடு அளவுன்னு பேர். இதை வச்சு நம்ம அளந்துக்கலாம். இங்கே அளந்துட்டு இப்படி வெட்டிடலாம். இப்போ நம்ம கையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கையை தூக்கி மேலே வச்சுக்கிறோம். மேலே வச்சுட்டு இதை வச்சு குறிச்சிக்கிற வேண்டியதுதான் இங்கே. ஆனால் காமனாக இங்கேருந்து அளவு 3 இன்ச்சு வச்சு கையை குறிச்சிட்டு நறுக்குனா கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு இருக்குது, 2.5 இன்ச்சு இருக்குது. சின்ன கையாக இருக்கிறதுனால குண்டா இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இது 2.5 தான் இருக்குது. இப்போ நறுக்கிட்டோம், கை மடிச்சதுக்கு இடம் விட்டுருக்கேன். கைக்கு சென்டர் பாயிண்ட் அர்கட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் துணி இதுதான் இருக்குது இவங்க ப்ளவுஸில். இப்போ இந்த துணியில் தான் இவங்க கிராஸ் பீஸு கொடுத்து தைக்கணும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்தாதான் துணி சுருக்க முடியாது. இருக்கிற துணியில் கோடு போட்டு வச்சுக்கிட்டு வெட்டிக்க வேண்டியது தான், வெட்டிக்கிட்டு கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இதுதான் அடிஷ்னல் பெல்ட்டுக்கு உங்கள்கிட்ட துணி இல்லை, அவங்க அதை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ப்ளவுஸ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.